ஹாய் கைஸ்! எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே ஒரு குறிப்பிட்ட 2 டீம் மோதக்கூடிய ஒரு சில மேட்சஸ்க்கு மட்டும் பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஃபுட்பால்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, ரியல் மேட்ரிட், பார்சிலோனா. பாஸ்கெட் பால்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, பாஸ்டன் செல்டிக்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் லேக்கர்ஸ். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்னாலே பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாரி மேட்ச்சுக்குலாம் எப்பயுமே கொஞ்சம் ஓவர் ஹைப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதுக்கான நெறைய வரலாறுகளும் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மேட்ச்சுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வகையில ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 சாம்பியன் சைட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் மோதக்கூடிய மேட்சஸ்க்கு வந்து எப்பயுமே நல்ல எதிர்பார்ப்பு வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த வகையான மேட்ச் தான் வந்து இது. ஸோ அஸ் அ ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்னெல்லாம் இந்த மேட்ச்ல டேக் அவே இருக்கு. இதுலருந்து நம்ம என்னத்த ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணி நம்ம டீம் போடணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஐபிஎல்லோட 3வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸும், சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆடப்போறாங்க. ஸோ இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் சீசன்ல ஓவர் ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன் இருக்கு. ஸோ அதனால அவர் வந்து கேப்டன்சி பண்ண மாட்டாரு. இந்த மேட்ச்ல ஆடவும் மாட்டாரு. சூரியகுமார் யாதவ் இந்தியன் T20 டீமோட கேப்டன். ஸோ அவர் தான் வந்து லீட் பண்ணுவாரு இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். நைட் 7:30 மணிக்கு எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னையில தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். இல்ல அப்படின்னா விகே டீம்ஸ்னு நீங்க டெலகிராம்ல சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனல்ல என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு கான்டெஸ்ட் விளையாடுறேனோ அந்த டீமை நான் உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் விஷன் 11 ஆப் இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் அண்ட் ரெஃபர் கோட் 2மே நான் குடுத்துருக்கேன். நியூவா சைன் அப் பண்ணக்கூடிய யூசர்ஸ் வந்து ரெஃபர் கோட குடுத்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைன் அப் போனஸா ₹500 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இந்த ஐபிஎல்லுக்காக பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் லீடர் போர்டு, அதற்கப்புறம் வின்னர் லீடர் போர்டு, கிராண்ட் லீக் வின்னர் லீடர் போர்டு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க இந்த பிரைஸஸ் எல்லாம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போடுற அமௌண்ட் பிளஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த பிரைஸஸ வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ரேங்க் பார்த்தீங்கன்னா 70ல இருந்து 100 கடைசி அந்த ரேங்க்குள்ள வந்தாலே உங்களுக்கு இந்த ஐபிஎல் டோர்னமென்ட் முடிஞ்சதும் அடிஷனலா ₹20,000 உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட்டா குடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க பண்ண வேண்டியது இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெகுலரா இதுல வந்து நீங்க கிராண்ட் லீக் மல்டிபிள் டீம் கூட போட்டு விளையாடலாம். ரெகுலரா நீங்க வந்து எல்லா மேட்ச்சுக்கும் விளையாண்டீங்கன்னா, எல்லா மேட்சோட பாயிண்ட்டும் உங்களுக்கு கவுண்ட் ஆகிக்கிட்டே வரும். லிங்க், ரெஃபர் கோட் 2மே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. பிட்ச் ரிப்போர்ட் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியா இருந்து நம்ம நெறைய முறை பார்த்துருக்கோம். அண்ட் டீமும் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இந்த முறை வந்து அதிகப்படியான ஸ்பின்னர்ஸ எடுத்திருக்காங்க. அஸ்வின், நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னருக்கு நெறைய பிரிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு பிட்சஸ் வந்து ஹோம் டீமுக்கு சாதகமா தான் இருக்கும். ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும். ஹை ஸ்கோரிங் கேமா இருந்தாலும் 200 ரன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி தான். ஸ்லோ விக்கெட்டா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. சென்னைய பொறுத்தவரைக்கும் ரெட் சாயில், பிளாக் சாயில் 2 பிட்சஸும் இருக்கு. பிளாக் சாயில் பிட்ச் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. பிக் பவுண்டரிஸ் மத்த கிரவுண்ட்ஸ் மும்பை, வான்கடே, அதுக்கப்புறம் வந்து சின்னசாமி கிரவுண்ட்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கிரவுண்ட் வந்து பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ஓரளவுக்கு பெருசு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து நான் குடுக்குறேன். பட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்க நிலைமையில வந்து இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸா பல ஐபிஎல்லே கிட்டத்தட்ட ஒரு 17, 18 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல உள்ள நம்பர்ஸ் இது எல்லாமே. பட் அப்போ ஆடின ஐபிஎல்லுக்கும் இப்போ ஆடின ஐபிஎல்லுக்கும் நெறைய மாற்றம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60, 70 மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா, அதுல ஒரு 50 மேட்ச் பக்கம் 200 ரன் வந்துருது. ஸோ அதனால வந்து இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ல மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 30, 40 ரன் ஆட் பண்ணியே நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டரா இருக்கும். ஓவராலா இங்க 140 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 72 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம். சேசிங் டீம் 66 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம ரேரா பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் தான். சேசிங் டீம் தான் எப்பயுமே வந்து அதிகப்படியா வின் பண்ணியிருப்பாங்க. பட் சேப்பாக்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வந்து அதிகமா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். பேட்டர்ஸுக்கு 60%, பவுலர்ஸுக்கு 40% அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கேன். மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த பவுலர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாரி தெரியுது. இந்தியன் பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்களே நெறைய ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. இல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்க. ஸோ என்ன மாரி லைனப் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. பார்க்கலாம் எந்த மாரி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பேட்டிங் ஆர்டர பொறுத்தவரைக்கும் ரிக்கல்டனும், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுவாங்க. திலக் வர்மா ஒன் டவுன் வருவாரு அப்படின்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். இல்லன்னா லாஸ்ட் சீசன்லாம் நமன் தீர ஒன் டவுன்ல ஆட வச்சுட்டு இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் கூட ஒன் டவுன்ல ஆடுவாரு.
இந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ராஜ் பவார் நல்ல ஒரு டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே யங் பிளேயர்ஸுக்கு பெருசா பெஞ்ச்ல உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே சான்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபிளாப் ஆனா மட்டும் தான் டிராப் பண்ணுவாங்க. மிச்சல் சாண்டர் பிச்சுக்கு கண்டிப்பா ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். தீபக் சகர், முஜிபுர் ரஹ்மான், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், ராபின் மின்ஸ். ஸோ இவங்க தான் இருப்பாங்க. ராபின் மின்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வருவார். இந்த ஃபினிஷிங் ரோல் ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ சென்னை கண்டிஷனை பொறுத்து முஜிபுர் ரஹ்மான் ஆட வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீஸ்டோப்ல இருக்காரு. அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலரும் ஷார்ட்டாக தான் இருக்கு. 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இந்த லைனை பேட்டர்ன் படி இருக்கு. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போட்டு அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் போடுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் எல்லாம் கூட இருக்காரு. பட் பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால பும்ராவும் இல்லை, ஹார்திக் பாண்டியாவும் இல்லை. ஹார்திக் பாண்டியா இருந்தாருன்னா அந்த தேர்ட் சிம்மர் ஆப்ஷனை அவர் ஃபில் பண்ணிடுவாரு. தேவைப்படுற இடங்கள்ல 1-2 ஓவர் போட்டுருவாரு. ஸோ அவர் இல்லாதனால எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போக வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி பவுலர்ஸ் தான் உள்ள இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சேப்பாக் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னருக்கு சாதகமாக நிறைய ஸ்பின்னர் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால முஜிபுர் ரஹ்மான் இல்லைன்னா ரீஸ்டோப்லி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மெயின் 4 ஓவர் பவுலர் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இந்த லைன் அப் பேட்டர்ன் படி 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஃபுல் 4 ஓவர் கோட்டா போட்டுருவாங்க. சாண்டர் அவருடைய ஃபுல் 4 ஓவர் கோட்டா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெத் ஓவர்ஸும் இவங்க 2 பேரும் தான் போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. பட் தீபக் சகர் ப்ராபலி வந்து டெத் ஓவர்ஸ்ல போடக்கூடிய பவுலர் கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் யாராவது போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளேயர்ஸோட ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரிக்கல்டன் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபில நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்து வந்தாரு. ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபில சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. திலக் வர்மா சரியான ஃபார்ம்ல இருக்காரு. சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கார். நமன்தீர் அந்த அளவுக்கு பெட்டரான ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராஜ் பவார் ஒரு நல்ல யங்ஸ்டர். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் சாண்டர் செம்மையான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீபக் சகர் நியூ பால்ல விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் சென்னை கண்டிஷன்ல எப்படி போடணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆப்வியஸா தெரியும். முஜிபுர் ரஹ்மான் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பிச்சு ஓரளவுக்கு அவருடைய பவுலிங்க்கு சூட்டபிளா இருக்கும். கரண் சர்மா லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ டெஃபினட்டா அவர் ஓரளவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் நியூ பால்ல பெரிய அளவில் ஸ்விங் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து மெயின் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்க. ராபின் மின்ஸ் வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. சிஎஸ்கேயோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ருத்ராஜ் ஜெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ரச்சின் ரவீந்திரா 1 டவுன்ல வருவாரு. ஸோ வழக்கமா பார்த்தீங்கன்னா எப்பயுமே எய்தர் கான்வே இல்லைனா ரவீந்திரா ஆடுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் சீசன் கான்வே இன்ஜுரினால ரவீந்திரா வந்து ஃபுல் சீசன் ஆடினாரு. பட் இப்போ வந்து ரவீந்திரா வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த 1 டவுன் பொசிஷன்ல ஆடுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 4th ஓவர்சீஸ் ஆப்ஷன் வந்து எய்தர் சாம் கரன் இல்லைனா நூர் அகமது 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள தான் ஆடுற மாதிரி இருக்கும். 2 பேரும் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஆடுறதுனால. ஸோ அது மட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நூர் அகமதை சேப்பாக்கில் ஆடுற மேட்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து எப்படி அதை ஃபிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சாம் கரன் ஆடுறாங்களா இல்லை நூர் அகமது ஆடுறாங்களா அப்படிங்கிறது மட்டும் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி வந்து ராகுல் திரிபாதி 2 டவுனு, சிவம் தூபே 3 டவுனு, MS தோனி. ஸோ இதில் கொடுத்துருக்க பேட்டிங் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த முதல் 3 பேட்டிங் மட்டும்தான். இன்ஃபேக்ட் ஓப்பனர்ஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கப்புறம் மேட்சோட சுச்சுவேஷனை பொறுத்து சிவம் தூபே பேட்டிங்ல முன்னாடி அனுப்புவாங்க. ஜடேஜா பேட்டிங்ல மேலே வந்து பார்த்துருக்கோம். செம ஸ்டார்ட் கடைசியில் ஒரு 2 ஓவர் தான் இருக்கு அப்படின்னா MS தோனியே முன்னாடி வந்துருவாரு. வந்து அது ரெடியாக ஒரு 2-3 6 அடிச்சு முடிச்சு வச்சுருவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டிங் ஆர்டரை நம்பி போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பெருசாக கிளிக் ஆகாது. பேட்டிங் ஆர்டர் மட்டும் இதில் முக்கியமாக நீங்கள் இது வந்து பார்த்துக்கோங்க. எப்படி வேணாலும் மாறலாம். விஜய் சங்கர் இம்பாக்ட் பிளேயர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவர்ஸ் போடுவார். அதனால யாரை இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி விஜய் சங்கர் ஓவர் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ராகுல் திரிபாதியை கூட இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் அவரை 11ல் வைக்காம வெளியில் வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயரில் உள்ளே கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சீமர்ஸ் கலீல் அகமது, மத்திசா பத்திரானா, அதுக்கப்புறம் சாம் கரன், 2 ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின். தேவைப்பட்டா ரச்சின் ரவீந்திரா ஓவர் போடுவார். சிவம் துபையும் ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் போடுவார்.
மெயின் 4 ஓவர் பவுலர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பத்திரனா கண்டிப்பா அவருடைய 4 ஓவர் போட்டுருவாரு. ரிமைனிங் யாருமே அவங்களுடைய 4 ஓவர் கட்டாயம் போடுவாங்களா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஜடேஜா கூட சில மேட்சஸ்ல 4 ஓவர் போடாம போய் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். பத்திரனா அவருடைய ஃபுல் ஓவர் போட்டா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல பத்திரனா கட்டாயம் டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. சாம் கரன் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்ல கலீல் அகமது கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சாம் கரன் டெத் ஓவர்ஸ்ல நல்லா பண்ணுவார். யாக்கர்ஸ் நல்லா வச்சிருக்காரு. அதனால அவர் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. ருத்ராஜிக்கோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருந்திருக்கு. அது வந்து நீங்க கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் பிரச்சனை போன சீசன் மட்டும் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு முந்தின சீசன்ஸ்லாம் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவுட் ஆயிட்டு இருந்தாரு. குறிப்பா ட்ரெண்ட் போல்டுக்கு அகேன்ஸ்டா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசன் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் எல்லாம் லிட்டரலி பயங்கரமா ஆடினாரு. பட் அகைன் இப்போ ரீசெண்டா டொமஸ்டிக் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸுக்கு அவுட் ஆகுறது நிறைய ரெகுலரா பார்க்குறோம் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு கன்சர்னா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் அந்த அளவுக்கு பிரமாதமா இல்லை. சஞ்சு சாம்சனுக்கு எப்படி நம்ம சொல்லியிருந்தோமோ முதல் 3 மேட்ச்ல சூப்பரா ஆடிடுவார் அப்படின்னு, அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு முதல் 3 மேட்ச் ஒரு திருஷ்டி மாதிரி பெருசா ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் ஆடுவார். பட் இதெல்லாமே வந்து சும்மா ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான். ஸோ அதனால அதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து சுமாராக தான் இருந்திருக்கு. திரிபாத்தி அவருடைய ஃபார்மும் கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு பிரமாதமான ஃபார்ம்ல இல்லை. சிவம் துபே நல்ல டச்ல இருக்காரு. பட் கடந்த ஒரு 2 சீசன் ஆடின பிளேயரா அப்படின்னு அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு கேட்டா கட்டாயம் இல்லை. கொஞ்சம் சுமாரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவருக்கு எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கும் பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் நிறைய பேரோட ஆடினாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா சிவம் துபே பெட்டரான ஆப்ஷனா இருப்பாரு. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றது இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா டேக் ஆன் பண்ணுவாரு. எம்எஸ் தோனி மேல பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மேல கொடுத்துருக்கேன். அதுக்கு முக்கியமான ரீசன் அவர் எப்போ வேணாலும் பேட்டிங்ல மேல வந்துருவார். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி எம்எஸ் தோனியோட பிக்கும் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். விக்கெட் கீப்பிங் ஒரு சாலிடான விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேட்ச் ஆன் மேட்ச் கேட்ச் ஸ்டம்பிங்லேயே ஒரு சாலிட் பாயிண்ட் எடுத்துருவாரு. பிளஸ் வந்து அவர் அந்த பேட்டிங்கை வந்து ஒரு 2 ஓவர் இருக்கும்போது வந்தா கூட வந்து ஒரு 2 6 ஒரு 2 4 அடிச்சாருன்னா கூட கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் சாலிடா ஈஸியா வந்துடும் நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் ரூல் படி. அதனால வந்து எம்எஸ் தோனி நீங்க கிராண்ட் லீக்ல தாராளமா நிறைய டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் ஸ்மால் லீக்ல கூட நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கீழே வர்றாரு. அது மட்டும் தான் கன்சர்ன். பட் 4 ஓவர் ஃபுல்லா போடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2 மெயின் ஸ்பின்னர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் வந்து கட்டாயம் அவங்களுடைய ஓவர்ஸ் போடுவாங்க. கலீல் அகமது நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். நம்ம வந்து துஷார் தேஷ்பாண்டேக்கு என்ன சொன்னோமோ, ஹர்ஷல் பட்டேலுக்கு என்ன சொன்னோமோ அதே தான் கலீல் அகமதுக்கும். கலீல் அகமது ரன்ஸ் நிறைய கொடுப்பாரு. பட் விக்கெட் வந்து எடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பவுலர் அவரு. பத்திரனா ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி தான். பத்திரனா மேலேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் சுமாரா இருக்கு. அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது அங்கங்க ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபேண்டசி டீம் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் பிக்ஸ் ஹெட் டு ஹெட், அதாவது மும்பை சென்னை இந்த 2 டீமும் ஆடி இருக்கக்கூடிய மேட்சஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ருத்ராஜ் கெய்க்வாட் மும்பை இந்தியன்ஸோட எப்பயுமே நல்லா ஆடி இருக்காரு. போல் 2 ஓவர் மட்டும்தான் அவருக்கு இனிஷியல் த்ரெட்டா இருக்கும். அதை கடந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நல்ல ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பத்திரனாவும் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அந்த 2 மேட்சும் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்சே நீங்க பார்த்துருப்பீங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாம் வான்கடையில் ஆடும்பொழுது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. பட் ஸ்டில் பத்திரனா 4 விக்கெட் எடுத்து வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ மும்பையோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எம்எஸ் தோனி காலங்காலமும் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் மெயின் டீம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு. நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. திலக் வர்மாவும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. சிவம் துபேட்ட இருந்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. இந்த வென்யூல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ருத்ராஜ் கெய்க்வாட், மதிசா பத்திரனா, டெவான் கான்வே இவங்கெல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூரியகுமார் யாதவுக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. அரௌண்ட் 400 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஓவராலா இது வரைக்கும் ஆடின மேட்சஸ் எல்லாம் சேர்த்து. முஜிபுர் ரஹ்மானுக்கும் ஒரு 2 விக்கெட் பக்கம் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பட் 2 விக்கெட்டும் நம்ம எடுத்திருக்காரு. எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு அந்த மேட்ச்ல. ஸோ அவருக்கும் ஓரளவுக்கு நல்ல அவுட்டிங்கா இருந்திருக்கு இந்த கிரவுண்ட்ல ஆடின ஒரு மேட்ச். ஸோ இதை தவிர எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் இவங்களுக்குலாம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃபினாமினலா இருக்கும். குறிப்பா சேப்பாக் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு மாதிரி
நல்ல நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் எல்லாருமே பேட்டிங் ரொம்ப கீழ வருவாங்க. அதனால அவங்கள நான் வந்து இந்த லிஸ்ட்ல எடுக்கல. ஏன்னா இந்த இத பார்த்துட்டு நெறைய பேர் டீம்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம பழைய ரொம்ப ஓல்டான ஸ்டாட்ஸையும் பெருசா இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீம்ஸ்ல அப்ளை பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நான் அவங்கள ஆட் பண்ணல. ஓகே. இது இந்த நியூ கேட்டகரி. எந்தெந்த பிளேயர்லாம் நம்ம கிராண்ட் லீக்ல அவாய்ட் பண்ணிட்டு டீம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் 3 பிளேயர் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு எதுவும் திட்டிறாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் மத்திசா பத்திரானா 2 பேருமே பியூர்லி அவங்களுடைய ரீசென்ட் ஃபார்ம். ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டத்தட்ட கடைசியா ஆடுன ஒரு 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட 15 ரன்னுக்கு மேல அடிக்கல. ஸோ இதுதான் அவருடைய நம்பர் சொல்லுது. ஸோ அந்த பேட்டர்ன்ல நான் வந்து அவர டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இனிஷியலா ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டும் இருக்கு அவருக்கு. அண்ட் தீபக் சகரும் பால பயங்கரமா ஸ்விங் பண்ணுவார் நியூ பால்ல. அந்த 2 பேரையும் பார்த்து ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பத்திரனா ஸோ அவரு டெக்னிக்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணாரு. கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹை ஆர்ம் ரிலீஸ் அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுலருந்து அடி வாங்க ஆரம்பிச்சாரு. லாஸ்ட் சீசன் ஐபிஎல் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிறது போயி, ஸ்லைட்லி கொஞ்சம் ஆர்ம் வந்து கொஞ்சம் ஹை ஆர்ம் ஆக்ஷன் ரிலீஸ் இருந்தது. அண்ட் இப்போ ரீசென்ட்டா அந்த பிராக்டிஸ் பண்ற வீடியோ ஃபுட்டேஜ்லாம் நம்ம சிஎஸ்கேயோட அஃபிஷியல் பேஜஸ்ல பார்க்குறோம். அதுல அகைன் திரும்ப பழைய ஸ்டைல்லே பவுல் பண்றாரு. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கடைசி ஆடின 5 மேட்ச்ல வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. எக்ஸ்பென்சிவாவும் இருந்திருக்காரு. நெறைய ரன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. அதனால நான் பத்திரனாவ இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ரோஹித் சர்மா ஃபார்ம்ல பிரச்சனையே இல்ல. இவங்க 2 பேருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவார். ரோஹித் சர்மாவோட இன்டென்ட் அவருக்கு பயங்கரமா கை குடுக்கும். இல்ல எய்தர் பயங்கரமா கால வாரி விட்டுரும். அண்ட் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் வெறும் 29 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் சீசன் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஹோப்ஃபுல்லி அதை கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா நம்ம அடி வாங்குவோம். கண்டினியூ பண்ணாம இந்த பேட்டர்ன் படி அவரை டிராப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை பேட்டிங்ல ப்ரமோட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா சந்தேகம் டெஃபினட்டா. ஸோ அதனால பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில சீசனா அஸ்வின் மோர் ஓவர் விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறத விட எக்கனாமிக்கல் பவுலரா இருந்திருக்காரு. பட் அப்படி இருந்தா நமக்கு பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதனால அவரையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ரயான் ரிக்கல்டனும் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் தரக்கூடிய ஒரு பிக்கா தான் இருக்கும் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு. ஏன்னா சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இவர் மோர் சூட்டபிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வான்கடையில இன்னும் கம்ஃபர்டபுளா இருப்பாரு. பட் சேப்பாக்ல கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அஸ்வின் மாதிரி பவுலர்ஸ் இனிஷியலா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா கஷ்டப்படுவாரு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. ராகுல் திரிபாதி அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. நமன்தீர் ஒன் டவுன் ஆடினார் அப்படின்னா நீங்க எடுக்கலாம் அவர் உங்க டீம்ல. பட் கொடுத்திருக்க லிஸ்ட் படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் பேட்டிங் கீழே தான் வருவார் அப்படின்னு தோணுது. அதனால அவரையும் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதுதான். இதுல ஏதாவது சேர்ந்துருந்துச்சுன்னா வழக்கம் போல நான் டெலிகிராம் சேனல் தரேன். டெலிகிராம் சேனல் நேம் சர்ச் பண்ணி டெலிகிராம்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்டை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ரிஸ்க்கு சிவம் துபே எடுத்திருக்கேன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக. ஸோ இது வந்து கொஞ்சம் பிளைண்ட் ரிஸ்க் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரீசன்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுக்கல. ரவீந்திரா கேப்டனு, வைஸ் கேப்டன் டெவான் கான்வே அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். மும்பை இந்தியன்ஸோட மெயின் 3 பேட்டர்ஸையும் எடுத்திருக்கேன் டீம்ல. அதுக்கப்புறம் மெயின் பவுலர்ஸ் போல்ட், அதுக்கப்புறம் பத்திரனா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை நான் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கே போகிறேன், பெருசாக நியூ பால்லலாம் பவுலர்ஸுக்கு எந்தவித ஹெல்ப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரையான பிச்சு நம்ம லைவ் பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா துபையை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடே எடுத்துருவேன். ஸோ இதான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல் தரேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ இனிஷியல் மேட்ச் எல்லா வீடியோவுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வருது. லென்த் ரொம்ப போகுதுன்னு கொஞ்சம் பார்க்காம ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேயரை பற்றியும் சீசன் தொடங்கும் போது நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ லென்த்தாக போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் என்ன முக்கியமான நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வீடியோ முடிக்கிற மாதிரி